உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உங்க அன்பு தான் எங்க உணவு. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. இதயம் அன்பால் இயங்கவே, இரக்கம் அதனில் சுரக்கவே, பரிவு பார்வைகள் பரவவே, பகிர்வு அதனில் வளரவே, அமைதி அகந்தனை ஆளவே, ஆற்றல் வழங்கும் விருந்திது. அமைதி அகந்தனையாளவே, ஆற்றல் வழங்கும் விருந்திது. இந்த விருந்தில் வருக வருகவே, விருந்தாய் வாழ்க, வாழ்கவே. இந்த விருந்தில் வருக வருகவே, விருந்தாய் வாழ்க வாழ்கவே. அடிமைத்தனங்கள் அகலவே, அறங்கள் அதனில் சிறக்கவே, நன்மை எங்கும் ஓங்கவே, நலன்கள் அதனில் நிறையவே, நீதி நேயம் நிலைக்கவே, நீங்கா உறவின் விருந்திது. நீதி நேயம் நிலைக்கவே, நீங்கா உறவின் விருந்திது. இந்த விருந்தில் வருக வருகவே, விருந்தாய் வாழ்க, வாழ்கவே. இந்த விருந்தில் வருக வருகவே,
வருகவே விருந்தாய் வாழ்க வாழ்கவே. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்த அருந்தி மகிழும் விருந்திது. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்த அருந்தி மகிழும் விருந்திது. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 9 இறைச்சொற்றொடர்கள் 41 முதல் 50 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்குட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை உட்கொண்டிருங்கள், ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, இயேசுவின் இதயத்தை நாம் பெற்றிருக்க ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது. நாம் பேருந்திற்காக காத்திருக்கிற போது, நாம் ரயிலில் பயணம் செய்கிற போது, பிச்சைக்காரர்கள் நம்மிடத்தில் பிச்சை கேட்டு வருகிற போது நம்ம நினைக்கிறதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா என்று நமக்குள்ளாக நாம் கடிந்திருப்போம். உழைத்து சம்பாதிக்க வேண்டியதுதானே என்று அறிவுரை கூறியிருப்போம். இல்லை என்றால் பாராமுகமாய் இருந்திருப்போம். நான் மட்டுமல்ல, அனைவருமே இப்படித்தான் பிச்சைக்காரர்களை பார்ப்போம். ஆனால் நம்மிடம் உதவி கேட்டு வரும் அனைவருமே இயேசுவாக பார்க்க வேண்டும் என்று நற்செய்தி அழைப்பு விடுக்கிறது. இயேசுவை நாம் பார்த்ததில்லை, அவருடைய தோற்றத்தை நாம் அறிந்திருக்கவில்லை. ஆனால் உதவி கேட்டு இயலாமையில் வரும் அனைவருமே இயேசுவின் சாயலில் உள்ளவர்கள் என்பதை இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு தெளிவாக்குகிறது. இந்த நற்செய்தி 2 எளிய சிந்தனைகளை நமது மனதிலே பதிக்கிறது. ஒன்று, நாம் இயேசுவின் மனநிலையில் பார்க்க வேண்டும். 2வது, நாம் இயேசுவை அவரில் பார்க்க வேண்டும். இந்த 2 மனப்பாங்கு நம்மிடம் இருக்கிற போது உண்மையாகவே உள்ளபடியே நம்மால் மற்றவர்களை அன்பு செய்ய முடியும், மற்றவர்களை நேசிக்க முடியும், மற்றவர்களை அவரவர் நிலையிலே ஏற்றுக்கொள்ள முடியும். இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது கடினமான காரியங்களே அல்ல, நம்மால் செய்ய முடிகிற எளிதான காரியங்கள். பணத்தை அடிப்படையாக வைத்து அல்லாமல் மனதை அடிப்படையாக வைத்து செய்யப்படுகிற காரியங்கள். அதனை நாம் செய்கிற போது கடவுளின் கைமாறு நமக்கு மிகுதியாக கிடைக்கும். இயேசுவின் மனநிலையில் நமது வாழ்வை நாம் அணுகுவோம். நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய காரியங்களிலும் கடவுளின் இரக்கம், அன்பு வெளிப்படும்படியாக செய்வோம். நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களை அன்பு செய்வோம். அன்பு ஒன்றுதான் நம்மை கடவுள் அருகில் நாம் செல்வதற்கு வழிகாட்டியாக விளங்க முடியும். பாவத்திற்கு காரணமான கையை வெட்டச் சொல்வதும், பாவத்திற்கு காரணமான காலை வெட்டச் சொல்வதும், பாவத்திற்கு காரணமான கண்ணை பிடுங்கி எறிந்து விடச் சொல்வதும் நாம் நமக்கு கொடுக்கிற தண்டனைகள். பாவத்தின் தன்மையும் முற்றிலும் தனி மனிதனை சார்ந்தவைகள். என் கை, என் கால், என் கண். ஆகவே குற்றத்தின் முழு பொறுப்பையும் நாம் என்னுடையது என்று ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்திற்கு காரணமான இடங்கள், ஆட்கள், சூழ்நிலைகள் உங்களை சுற்றி நிறைய இருக்கலாம், நம்மை சுற்றி நிறைய வரலாம். தொலைத்தொடர்பு சாதனங்கள் நாம் பாவம் செய்ய பெரிய உதவியை செய்யலாம். பழியையும் தண்டனைகளையும் அவற்றின் மீதோ அடுத்தவர் மீதோ சுமத்த முடியாது. நாமே முற்றிலும் பொறுப்பாளி, நாமே குற்றவாளி, நாமே நீதிபதி.
நாமே தண்டனை வழங்குகின்றவர். குற்றவாளி தானாக திருந்தினால் அன்றி உண்மையான முழுமையான மாற்றத்தை வெளியிலிருந்து கொடுக்க தண்டனையால் அதை செய்ய முடியாது. ஆனால் முதல் பகுதியிலே பாவத்திற்கு காரணமான இடங்கள், ஆட்கள், சூழ்நிலைகளை சட்டத்தின் முன்னும் சமுதாயத்தின் முன்னும் நிறுத்தி கடுமையான தண்டனையை வழங்கச் சொல்கிறார். இவர்களுக்கு தண்டனை வெளியிலிருந்து வழங்கப்படுகிறது. இவர்கள் ஒரு சமுதாயம் தவறு செய்ய காரணமாகிறார்கள். எனவே குற்றத்தின் தன்மை பெரிது. எளியோர், சிறியோர், அப்பாவிகள், பாமரர்கள், நல்லவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே தண்டனையின் தன்மை வேறு. தண்டனை வெளியிலிருந்து வழங்கப்படுவது என்று சொன்னாலும் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். பிறரையும் திருந்துவதற்கு வாய்ப்பை நாம் கொடுக்க வேண்டும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நிலை வாழ்வில் பங்கு பெற எங்களை அழைத்து அன்போடு அரவணைக்கிற உம்மை நாங்கள் எப்போதும் அன்பு செய்த அருள்தாரும். ஆமென். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே.
குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.